அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, லிட்ரரி ஒர்க்ஸில் போயம் 3 பார்க்க போகிறோம். டீம் ஒர்க் அப்படிங்கிற போயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான போயம். இது ஏன் அப்படின்னா, ஏற்கனவே பழைய சிலபஸில் இருந்த போயம். ஓகேவா? ஸோ இது புது போயம் கிடையாது, ஏற்கனவே பழைய சிலபஸில் இருந்த போயம். ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறதுனால என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும், என்னென்ன மாதிரியான ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இது ஃபுல்லாக சொல்லுவோம். இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டீம் ஒர்க்குக்கு ஒரு எக்ஸாம்பிள் அந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, எல்லா குழந்தைங்களும் நிற்கிறாங்க, அவங்களுக்கு மேலே ஒரு 3 குழந்தைங்க, அதுக்கு மேலே ஒரு ஆள். இந்த டைரக்டா ஒரே ஆளாக எடுத்து அடிக்க முடியுமான்னு கேட்டால் அடிக்க முடியாது இல்லையா? ஸோ டீம் ஒர்க்னா எப்படி இருக்கணும், டீம் ஒர்க் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் லெவல்லே வந்து சொல்லி தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த போயமே வச்சுருக்காங்க. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் போயம். இது அதோட கம்ப்ளீட் ஸ்டோரி எக்ஸ்பிளேஷன் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டீம் ஒர்க் நேராக போயம்குள்ளே போயிடலாம். அதே மாதிரி இந்த பக்கம் இங்கிலீஷ் லைன்ஸு, இந்த பக்கம் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் மட்டும் வாசிப்போம். எந்த இடத்துல நமக்கு புரியலை, சரியாக புரியலைன்னா தமிழ் வாசித்தா போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க. இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹாவ் அ கரேஜ் அண்ட் ஸ்கில். இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹாவ் அ கரேஜ் அண்ட் ஸ்கில். தைரியமும் திறமையும் இருக்கிறது சிறந்ததான், வெரி வெல் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்டட் எ ஸ்டார். அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்டட் எ ஸ்டார். என்னன்னா, நம்ம ஒரு ஸ்டாரா இருக்கோம் இல்லையா, ஸ்டாரா நம்மளை கவுண்ட் பண்றதும் அது வந்து நல்ல, இட்ஸ் ஃபைன் தான் அப்படின்னு சொல்றாங்க. நட்சத்திரமாக மதிக்கப்படுவதும் நல்லதே அப்படி. அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்டட் அஸ் எ ஸ்டார். பட் த சிங்கிள் டீட் வித் இட்ஸ் டச் ஆஃப் த்ரில். பட் எ சிங்கிள் டீட் வித் இட்ஸ் டச் ஆஃப் த்ரில். ஒரே ஒரு சாதனம் மட்டும் அந்த இந்த இடத்துக்கு போதாது, ஆனால் ஒரு சாதனை மட்டும் போதாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் த சிங்கிள் டீட் வித் இட்ஸ் டச் ஆஃப் த்ரில். ஒரு இது போதாது. டஸ் நாட் டெல் த மேன் யூ ஆர். அது வந்து அது மட்டும் என்ன செய்யாது, நீ ஒரு சிறந்தவன் அப்படிங்கறத சொல்லாது. அது மட்டும் உன்னோட உண்மையான முகத்தை காட்டாது. நீ ஒரு தடவை சாதிச்சிட்ட அப்படிங்கிறது மட்டும், நீ ஒரே ஆளா சாதிச்சிட்ட அப்படிங்கிறது மட்டும் திறமையா காட்ட வாய்ப்பு கம்மி. ஃபார் தேர் இஸ் நோ லோன் ஹேண்ட் இன் த கேம் வி பிளே. நம்ம விளையாடுற விளையாட்டுல வந்து தனி நபருக்கு என்னைக்குமே இடம் இல்லை. ஃபார் தேர் இஸ் நோ லோன் ஹேண்ட் இன் த கேம் வி பிளே. நம்ம விளையாடுறதுல ஒரு தனியான கைக்கு மட்டும் இங்க வேலை கிடையாது. வி மஸ்ட் ஒர்க் டு எ பிகர் ஸ்கீம். நம்ம வந்து கண்டிப்பா ஒர்க் பண்ணும் ஒரு பெரிய திட்டத்துக்காக அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் த திங் தட் கவுண்ட்ஸ் இன் த வேர்ல்ட் டுடே. அண்ட் த திங் தட் கவுண்ட்ஸ் இன் த வேர்ல்ட் டுடே. இன்றைய வாழ்க்கையில முக்கியமானது, இன்றைய உலகின் முக்கியமானது அப்படின்னு தான் சொல்றாங்க. அண்ட் த திங் தட் கவுண்ட் இன் த வேர்ல்ட் டுடே. அந்த நம்ம செய்யறோம் இல்லையா, அந்த பிகர் ஸ்கீம் வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்றைய நாள். is how do you pull with the team. is how do you pull with the team. நீ அணியுடன் எவ்வாறு இணைந்து செயல்படுகிறாய் என்பதே. டீம் ஒர்க் ஒரு இடத்துல பண்ண முடியலன்னா நம்ம எங்கேயுமே வேலை பார்க்க முடியாது. நம்ம போய் காட்டுல வந்து தனியா வாழ முடியும் கிடையாது. நம்ம ஒரு சொசைட்டில வாழ்றோம், ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வாழ்றோம், ஒரு கம்பெனியில வாழ்றதுக்கானது இருக்கு, சொந்த பந்தக்கு நடுவில் வாழ்றோம். அப்ப மற்றவங்களோட இணைஞ்சு பணியாற்றும் திறமை கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. they may sound you your price and call you great. மற்றவங்களாம் என்ன சொல்லலாம்னா, உங்களை வந்து வாழ்த்தி பேசலாம், நீ வந்து பெரிய ஆளு அப்படின்னு கூட சொல்லலாம். they may single you out of fame. உங்களை வந்து தனிமைப்படுத்தி, நீ இதனாலதான்ப்பா இந்த புகழுக்கு உன்னை தனியா தெரிந்திருக்கலாம் அப்படின்னு என்ன வேணாலும் புகழ் பாட்டு பாடலாம். பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட். ஆனா கண்டிப்பா உன்னுடைய சக பயணிகள் இருக்காங்கல்ல, அவங்க கூட தான் நம்ம ஓடி ஆகணும். ஆர் யூ வில் நெவர் வின் த கேம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நம்ம வெற்றியை ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்த பாருங்க. ஓ நெவர் த ஒர்க் ஆஃப் லைஃப் இஸ் டன். கண்டிப்பா ஒருபோதும் வந்து லைஃபோட ஒர்க் முடிய போறது இல்லை. பை த மேன் வித் எ செல்ஃபிஷ் ட்ரீம். பை த மேன் வித் எ செல்ஃபிஷ் ட்ரீம். சுயநல கனவுகள் கொண்ட மனிதனால. ஃபார் த பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் த பேட்டில் இஸ் ஓன். ஒரு ஏனெனில் பொருள் வெற்றியோ தோல்வியோ. பை த ஸ்பிரிட் ஆஃப் டீம். ஃபார் த பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் த பேட்டில் ஆஃப் இஸ் ஓன் பை த ஸ்பிரிட் ஆஃப் டீம். ஸ்பிரிட் ஆஃப் டீமை பொறுத்து தான் இந்த பேட்டில் வந்து லாஸ்ட் ஆகுதா இல்லை ஓன் பண்ண முடியுமா நம்ம இது பண்ணணும். ஓகேவா? யூ மே திங்க் இட்ஸ் ஃபைன் டு பி பிரைஸ்டு ஃபார் ஸ்கில் பட் ஏ கிரேட்டர் திங் டு டூ. யூ மே திங்க், நீங்க நினைக்கலாம் என்னன்னா,
ஓகே நம்மளோட திறமைக்காக நம்ம பாராட்டுறாங்க அப்படின்னு நினைக்கலாம். பட் a greater thing to do is to set your mind and set your will on the goal that just in your view. அது என்ன சொல்றாங்கன்னா, திறமைக்காக புகழ்படுறது சேர்ந்தா கூட இருக்கலாம். ஆனா அதை விட உயர்ந்த செயல் என்னன்னா, உன் மனதையும் உள்ளத்தையும் உறுதியாக அமைத்து முன்னே இருக்கிற இலக்கை நோக்கி செல்லணும். இஸ் டு செட் யுவர் மைண்ட் அண்ட் செட் யுவர் வில் ஆன் த கோல் தட் ஜஸ்ட் இன் வியூ. அதை நோக்கி மட்டும் தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த பாருங்க, இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெல்லோ மேன் டு ஸ்கோர். அந்த மாதிரி போகும்போது உன்னோட சக பயணி டயர்டா இருப்பான். அப்ப நீ இந்த உந்துதல் கொடுத்து போகும்போது இது ரொம்ப உதவியா இருக்கும் உன்னோட டீம்மேட். when his chances hopeless seem, ஒருவேளை அவங்க வந்து நம்பிக்கை இழந்த ஒரு துணிவு இல்லாம போலாம், எப்பெல்லாம் போறாங்களோ, இட்ஸ் ஃபர்கட்டிங், அவனுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாத போது துணை நிலவுவதும் அதான் துணையா இருக்குது. இட்ஸ் ஃபர்கட்டிங் செல்ஃப் டில் த கேம் இஸ் ஓவர். விளையாட்டு முடியும் வரை அந்த சுயநலத்தை மறந்து அண்ட் ஃபைட்டிங் த டீம், அணிக்காக போராடணும். அதுதான் உண்மையான வெற்றி. இட்ஸ் ஃபர்கட்டிங் செல்ஃப் till the game is over and the fighting for the team. ரெண்டு லைனா வாசித்தீங்கன்னா தான் முழு அர்த்தம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு லைனா வாசித்தீங்கன்னா அர்த்தம் கிடைக்கும் இந்த போயத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ 2 லைன் தான், அவங்க 2 லைன் தான் ஒரு சென்டென்ஸா மீனிங்ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் கார்டு போட்டாச்சு. ஓகேவா? இதோட எண்ட் கார்டு போட்டாச்சு. ஸோ டீம் ஒர்க் அப்படிங்கிற போயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ஏதாவது ஒகாபுலரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பெருசா எல்லாமே இல்லை. கரேஜ்னா எனக்கு தெரியும், ஸ்கில் நமக்கு எனக்கு தெரியும், வேற என்ன இருக்கு, வேற ஏதாவது ஒகாபுலரி வேர்டு புதுசுனா மட்டும் நம்ம அப்பயே நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ்னா ஸ்கில் இது எல்லாமே வருதான். ஓகே, இதுல பெருசா ஒகாபுலரி வேர்ட்ஸே வரல. ஓகேவா? ஓகே, ஸோ போயம் கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி தெரியும், ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுல ஒன்றும் நீங்க ரொம்ப திங்க் பண்றவங்களாம் கிடையாது. சிம்பிளான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த போயமே மேக் பண்ணியிருக்காங்க. அதனால மறந்துடாதீங்க. ஓகேவா? சிம்பிளான ஒரு என்ன சொல்றது வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப அழகான போயம் இது. எனக்கு லாஸ்ட் சிலபஸ்லேயே பிடிச்ச போயம் இதுல இதுவும் ஒன்று, டீம் ஒர்க். எப்பயுமே ஒரு போயம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் அதுல நம்ம நீதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நீதி என்ன அப்படின்னா, டீம் ஒர்க்கா ஒர்க் பண்றதுக்கு ஒரு தனி திறமையான ஸ்கில் தேவை. அது எல்லா மனுஷங்ககிட்டையும் இருக்கவே இருக்காது. ஒரு 4 பேர் இருக்கோம்னா ஒருத்தட்ட அந்த 4 பேர்த்திட்டையும் எப்படி தனித்தனியா நடந்துக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்பதான் நம்ம டீம் ஒர்க்கா என்ன செய்ய முடியும், கைட் பண்ணி கொண்டு போக முடியும். அதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் அப்படிங்கிறது. ஸோ இந்த டீம் ஒர்க்குங்கிற ஸ்கில் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் ஒரு கரெக்டான நிர்வாக தலைவராக ஆகிறதுக்கான அனைத்து பொருத்தங்களும் உள்ளவர்கள். ஓகேவா? ஸோ டீம் ஒர்க் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இதுல எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அது தனியாக படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அப்ரிசியேஷன் கொஸ்டின் ஃபுல்லாகவே இப்போ நம்ம படிச்சதுக்குள்ள தான் வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் அனலைஸ் போயமும் எழுதிடலாம். லைன்ஸும் பார்த்தனே தெரியணும். ஓகே, இந்த லைன் வந்தா இதுதான் அப்படிங்கிறது இந்த போயம் தான் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஃபுல்லாக டீம் ஒர்க் அப்படிங்கிற இந்த போயத்தோட ஃபுல் ஸ்டோரியை இப்போ நம்ம பார்த்தாச்சு. ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சு. அகைன் அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக புரியும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நம்ம ஜெனரல் வீடியோ பார்க்காதவங்களுக்கு தயவுசெய்து வீடியோ ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம், ஆன்லைன் கிளாஸும் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம். ஸோ கோஆப்ரேட் பண்ணுங்க. என்ன டவுட் இருந்தாலும் அந்த கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், 9994108228 நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். என்ன டவுட்னாலும் கேட்கலாம், கிளாஸ் எப்படி போகும், என்ன டவுட்னாலும் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு மார்ச் ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிடணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன், பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.